ஆப்பம், ஆட்டுக்கால் பாயா, ஆப்பம், கடலைக்கறி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ல. வாங்க, ஆப்ப சட்டியே வேணாம், ஆப்பத்துக்கு மாவும் அரைக்க வேணாம். எப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு நம்ம கடையில் வாங்குகிற மாவோ இல்லை வீட்டில் அரைக்கிற மாவோ, தோசை மாவு கொஞ்சம் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணியாக இருந்தால் சூப்பராக வரும் ஆப்பம். கல்லில் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு துணியை பிடிச்சி கல்லை நல்லா சுற்றிக்கோங்க. ஓரத்துலலாம் வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும், ஏன்னா முருகலாக அப்போ தான் வரும். நடுவில் மட்டும் கொஞ்சம் நிறைய மாவு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றினா போதுங்க, தோசை ஊற்றுற மாதிரி கூட ஊற்ற வேணாம். ஒரு மூடி போட்டு மூடிட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா செம்மையாக சூப்பராக ஆப்பம் வந்துருச்சு. அந்த ஆப்பத்தில் வர ஓட்டை அந்த சைடில் வந்து நல்லா முருகலாக வந்திருக்குங்களா ஆப்பம். சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்ப சட்டியும் வேணாம், ஆப்பத்துக்கு மாவு அரைக்கவும் வேணாம். நார்மலாக தோசை மாவே போதும். இல்லையா கடையிலேருந்து ஒரு 20 ரூபா மாவு பாக்கெட் வாங்கினா கூட போதும். அழகாக நான் இன்றைக்கி கடலைக்கறி வச்சுருந்தேன், அதோடு சேர்த்து வச்சு சாப்பிட்ருந்தேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஓரத்தில் ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாக, நடுவில் அவ்வளோ சாஃப்டாக சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கடலைக்கறி இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.